வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதை தட்டி கேட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளரை கல்லால் தலையில் தாக்கிய போதை ஆசாமி. அக்கரையில் பரபரப்பு. சென்னை நீலாங்கரை போக்குவரத்து காவல்துறையில் கடந்த 1 வருடமாக உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் ரங்கநாதன். இவருக்கு வயது 57. இவர் வழக்கம் போல நேற்று இரவு நீலாங்கரை போக்குவரத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அக்கரை சந்திப்பில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு மதுபோதையில் வந்த ஒருவர் வாகனங்களுக்கு இடையூறாக சாலையில் நின்றிருந்தார். அவரை சாலையோரம் வரும்படி கூறியும் கேட்காமல் திடீரென உதவி ஆய்வாளர் ரங்கநாதனிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். வாக்குவாதம் முற்றியதில் அளவுக்கு அதிகமாக மதுபோதையில் இருந்த அந்த நபர் கீழே கிடந்த பெரிய கல்லை எடுத்து உதவி ஆய்வாளர் ரங்கநாதனின் தலையின் பின்பக்கத்தில் ஓங்கி தாக்கியுள்ளார். இதில் ரத்தம் கொட்டிய நிலையில் அலறி துடித்தார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை பார்த்ததும் சாலையில் வந்து கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு உதவி ஆய்வாளர் ரங்கநாதனை மீட்டு ஈச்சம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையில் போதை ஆசாமியை பொதுமக்கள் பிடித்து நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த போதை ஆசாமி நந்தம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ரவி. இவருக்கு வயது 42 என்பது தெரிய வந்துள்ளது. ரவி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பல செய்திகள் மற்றும் தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்.